வணக்கம். எஸ்சிடி கார்ஸ், ஈரோடு மாவட்டம், நஷ்னவழி, காஞ்சி கோயிலுங்க. மாதேஸ்வரன், உங்கள் மாதேஸ்வரன். நம்மகிட்ட நிறைய வண்டி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வெறும் 50,000 வண்டி வந்திருக்குதுங்க. ஒரு 10-12 வண்டி நம்ம ஆஃபீஸில் இருக்குதுங்க. கம்மி பட்ஜெட்டில் ஓட்டி போல இருக்குது. நல்ல வண்டி, நிறைய வண்டி வந்திருக்குதுங்க. வாங்க வண்டி பார்க்கலாம் வாங்க. அப்படியே முதல் வண்டி பார்த்தீங்கன்னா 800ங்க. ஏசி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. 2009 மாடலு, 2 ஓனர் வண்டிங்க. டேங்க் என்டாஸ்மெண்ட்டு, பெட்ரோல் ரெண்டுலேயும் ஓடுங்க. கோயம்புத்தூர் நம்பரு. வண்டி தெளிவான வண்டிங்க. டயர் பாயிண்டில் ஒரு 50% இருக்குங்க. வண்டி பார்க்கலாம் வாங்க. உள்ள இன்டீரியர்லாம் ஏசி பக்கா கூலிங் இருக்குங்க. நல்ல கூலிங்கு. சீட் கவர்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஏசி நல்ல கூலிங் இருக்கும். இந்த வெயிலே குழு நல்ல கூலிங் இருக்கும். சீட் கவர்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்கள் எதுவும் போட வேண்டியது வராது. அவ்வளோ தெளிவாக இருக்குது. எடுத்துகிட்டு போனால் ஓட்டலாங்க. இதில் எப்சி மட்டும் காட்ட வேண்டியது இருக்குங்க. எப்சி முடிஞ்சிருச்சு. பின்னாடி பாருங்கள், 2 ஸ்பீக்கர் வந்துடும். ஒரிஜினல் பேஸ்ட் கலையாமல் இருக்குதுங்க. ஸ்டெப்னி டயர் வந்துடுங்க. டேங்கு சின்ன டேங்க் தாங்க, கம்பெனி டேங்கு. வண்டி தெளிவாக இருக்குங்க. கேஸ் ஃபுல் பண்ணுற இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. லெஃப்ட் சைடு எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். பெயிண்ட் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. அதாவது ஒரிஜினல் பெயிண்ட்டு, தெளிவான பெயிண்ட்டுங்க. அப்படியே நல்ல புது வண்டி மாதிரி இருக்குங்க. எஃப்சி மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்குங்க. 2009 2 ஓனர், கோயம்புத்தூர் நம்பருங்க. 1,20,000 வரி ஃபைனல் கொடுக்கலாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து வேகனர் பார்க்கலாம் வாங்க. 2001 மாடலுங்க இது. இதுவும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க. பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடுங்க. 2001 எஃப்சி பார்த்தீங்கன்னா 27 வரை கரண்டில் இருக்குதுங்க. ஒரே ஓனர் வண்டிங்க. சின்ன பட்ஜெட், ரொம்ப கம்மியான பட்ஜெட் தாங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு, அடிபாடு, கேரில் எதுவும் இல்லாத வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்டில் ஒரு 70% இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க உள்ள இன்டீரியரில். ஏசி நல்லா இருக்குங்க. நல்ல கூலிங் இருக்குங்க. அதாவது 2001 லோ மாடல். இந்தளவுக்கு தெளிவாக இருக்குங்க. ஒரு வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க. இல்லை பக்கம் தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு, ஓட்டி போலருக்கு, ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டான வண்டிங்க. பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ஓடுங்க. டயர் ஒரு 50 காசு 70 கண்டிஷன் இருக்குங்க. 70% இருக்குங்க. டேங்க் பெரிய டேங்குங்க, 60 லிட்டர் டேங்குங்க. டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஜாக்கி, லிவர் எல்லாமே இருக்குங்க. என்டாஸ் டேங்க் இருந்தாலுமே லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குங்க. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இடம் நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டிங்க. மேலே கேரையிலிருந்து எல்லாமே இருக்குதுங்க. வண்டி சுத்தமாக இருக்கும். கிராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. டென்ட் எதுவும் கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டலாங்க. ஏசி நல்லா கூலிங் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2001ங்க. ஒரே ஓனர், எஃப்சி, இன்சூரன்ஸு எல்லாம் கரண்டில் இருக்குதுங்க. வெறும் 1,00,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, நம்பி வாங்க. நல்ல வண்டி தர எடுத்துகிட்டு போகலாம் வாங்க ஓட்டி போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியட் வேலியோ நம்மகிட்ட 2002 மாடலுங்கண்ணா. 2 ஓனரு, எஃப்சி, இன்சூரன்ஸு எல்லாம் கரண்டில் இருக்குதுங்கண்ணா. இது பெட்ரோல் வண்டிங்கண்ணா. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பரு, 2 ஓனர் வண்டி. எஃப்சி 27 வரை கரண்டில் இருக்குதுங்க. 4 டயரு புது டயருங்க. அப்படி பாருங்கள், சுத்தமாக இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. 2002 பெட்ரோல் வண்டி. ஏசி நல்லா இருக்குங்க. செட்டிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குது. 4 டயர் புது டயருங்க. வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள். பின்னாடி சீட்லாம் பாருங்கள், வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். என்ன டிக்கி பாருங்க, எவ்வளோ லாங் சைஸ் பெருசாக இருக்குங்க. எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க. உள்ள லக்கேஜ் எது வேணாலும். ஸ்டெப்னி டயருங்க. உள்ளே பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. சாக்கி லிவரு எல்லாம் தெளிவாக இருக்குங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. அதாவது ரொம்ப லோ மாடலில், இந்த மாடலில் இந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. வண்டி ஒரு கீரல், ரீப்ளேஸ்மெண்ட், டச் எதுவும் இருக்காதுங்க. ரொம்ப தெளிவாக இருக்குங்க. 4 டயர் புதுசு. இது நம்ம ஆஃபீஸில் கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 கொடுத்துடலாங்க ஃபைனல் ரேட்டு. 2 ஓனர் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2007 ஆல்டோங்க. இது ஒரு அருமையான கலருங்க இந்த வண்டி. இதுலேயே எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. ஆனால் இது ஓனர் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் இருக்குதுங்க. கோபி நம்பர், லோக்கல் நம்பரு. இது 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். பெட்ரோல், எல்பிஜி டயருக்கு இதெல்லாம் இன்டீரியல் பார்க்கலாங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். சின்ன பட்ஜெட் வண்டி. ஏசியிலிருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். சீட் கவரு, செட்டு, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க. அது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஓனர் தான் அதிகங்கன்னா 4 ஓனர். ஆனால் வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு அருமையான வண்டிங்க. ஆல்டோ எல்எக்ஸுங்க. டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. அதாவது நம்மகிட்ட எந்த வண்டி எடுத்திங்கனாலும் ₹1 வேலை இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படியே வண்டி எடுத்து ஓட்டலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குங்க.
இது வந்து ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கிறனால அப்படியே வந்துருச்சுங்க. ஸ்டெப்னி இருக்குங்க. ரவுண்ட் டேங்குங்க. டேங்க் புதுசாக போட்டிருக்காங்க. ரவுண்ட் டேங்குங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது கோபி நம்பர் லோக்கல் நம்பருங்க. TN 36ங்க. இது 2007ங்க. ஆல்டோங்க. எல்எக்ஸுங்க. ஆல்டோ எல்எக்ஸ். நம்ம ஆஃபீஸில் ஸ்கோர் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 சொல்லுதுங்க. ஃபைனலாக கொடுத்துடலாங்க. வாங்க நேரில் வாங்க, 1-2 குறைச்சி பண்ணி தரேங்க. பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸ்ஐங்கண்ணா 2008 மாடல் 3 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கரண்டில் இருக்குதுங்க. இது எஃப்சி இன்சூரன்ஸு எல்லா கரண்டில் இருக்குதுங்க. எஃப்சி 5 வருஷங்க. டயர் 4மே இது புது டயருங்க. 49 தஞ்சாவூர் நம்பருங்க. லோக்கல் நம்பர் தானுங்க. வண்டி ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. தெளிவான வண்டி. சில்வர் கலரு. ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. ஏசி நல்ல கூலிங் இருக்கும். சீட் கவர்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குங்க. மைலேஜ் நல்ல மைலேஜுங்க. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. இது நல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு லேடி வியரில் தான் இருக்குதுங்க. அவங்க ஓடிட்டு இருந்த வண்டி தான். ரொம்ப கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டருங்க. 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு வச்சுங்களேன் வண்டி. சில்வர் கலரு. 4 டயர் புதுசு. ஏசி நல்லா இருக்குங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. டயரு எல்லாம் ஸ்டெப்னி டயருங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. இது 2008 மாடல் 3 ஓனருக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது. நம்ம ஆஃபீஸில் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரை ஃபைனல் கொடுத்துடலாங்க. வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க. நேரில் வாங்கி பேசிக்கலாம். அடுத்து பார்க்கலாங்க. இது 2010 கிடச்சி 11 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2 ஓனர் கண்டிஷனுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 டயரு புது டயருங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது. சில்வர் கலருங்க. TN 29 தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. 2வது ஓனர் இருக்குதுங்க. இது பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். இதில் பவர் விண்டோ வந்துருங்க. பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. 4 பவர் விண்டோ பண்ணியிருக்குதுங்க. கிலோமீட்டர் 87,000 ஓடி இருக்குதுங்க. சீட் கவர்லேருந்து ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குங்க. செட் இருக்குங்க. ஏசி நல்லா கூலிங் இருக்கும். 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 4 டயர் புது டயருங்க. பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீனாக நல்லா இருக்குங்க. கருப்பு ஒயிட் 2 கலந்து போட்டிருக்காங்க. தெளிவான சீட் கவருங்க. எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. ஸ்டெப்னி டயர் இருக்குங்க. ஜாக்கி லிவர் எல்லாமே இருக்குங்க. நாலு டயர் புது டயருங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க. 2010 கடைசி 11ங்க. இதுலேயே அப்படி தாங்க ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து எல்லாம் வந்துடுங்க. ஏசி பக்கா கூலிங் இருக்குது. 2010 கடைசி 11ங்க. வெரி ஃபைனில் 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வெரி ஃபைனில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,15,000 வெரி ஃபைனில் கொடுக்கலாங்க. ரொம்ப கம்மி ரேட்டு. வாங்க அடுத்து பார்க்கலாம். இது 2013ங்க. ஆல்டோ K10ங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸு, ஒரே ஓனரு, ஈரோடு நம்பருங்க. ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி. கம்பெனி சர்வீஸுங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% இருக்குங்க. ஈரோடு நம்பருங்க. TN 33 நம்பருங்க. ஒயிட் கலரு பெயிண்ட். ரொம்ப தெளிவாக குவாலிட்டியான பெயிண்ட்டுங்க. ரொம்ப வண்டி நல்லாயிருக்கும். பெயிண்ட்டு எல்லாம் டோட்டலாகவே வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப குறைய கிலோமீட்டருங்க. 37,000 கிலோமீட்ரு. சீட் கவர் பார்த்தீங்கன்னா பக்கா சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி நல்லா இருக்குங்க. செட் இருக்குது. ஃபுல் மேட் கட் மேட்டை எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. கம்மியான கிலோமீட்டருங்க. பேக் சீட்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்தால் சீட் கவர் போடணும் எதுவும் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி குட் கண்டிஷன் இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆல்டோ K10 2013 மாடல். ஒரே ஓனருங்க. இது வந்து ஈரோடு நம்பருங்க. ஸ்டெப்பின் டயர் போனாலும் அப்படியே ஒரு 80 வருஷத்துக்கு வருங்க. அப்படியே அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. பெயிண்ட் குவாலிட்டி, சீட் கவரு, ஏசி, செட்டு எல்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்கன்னா ரொம்ப குறைவான கிலோமீட்டரில் ஈரோடு நம்பர் லோக்கல் நம்பரில் வண்டி கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்கண்ணா. இது வந்து 37,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. நம்ம ஆஃபீஸில் இது வந்து ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 2,75,000 சொல்லுதுங்கன்னா நேரில் வாங்க, குறைச்சி எவ்வளோ முடியுமோ நான் பண்ணித்தரேன். பெஸ்ட்டாக பண்ணித்தருவாங்க. அடுத்தது பார்க்கலாங்கன்னா ஸ்விஃப்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா. 2010 மாடலு. TN 22 நம்பருங்க. பெட்ரோல் 2010. இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து 2 ஓனர் கட்டுதுங்கன்னா ஆன்லைனில் ஒரே ஓனர் தாங்க. புக்கில் 2 ஓனரும் ஆன்லைனில் ஒரே ஓனரில் இருக்குது. ஈரோடு டியோவில் இருக்குதுங்க. 2010 VXI பெட்ரோல் வண்டிங்க. இது வண்டி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. டயர் பார்த்திங்கன்னா 4 ஒரு 80% இருக்குங்கண்ணா. ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்க. செட் இருக்குதுங்க.
வண்டி ₹1 செலவில்லாத வண்டிங்கண்ணா. சீட் கவரு, இன்டீரியரில் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. வண்டி பாருங்கள், பின்னாடி சீட் கவர் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. பெட்ரோல் வண்டிங்கண்ணா. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டி நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். சீட் கவர்லேருந்து பின்னாடி டிக்கி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டெப்னிலேருந்து எல்லாமே வந்துருங்கண்ணா. பெட்ரோல் வேரியண்ட்டு 2010 2 ஓனருங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் குறையாதுங்கண்ணா. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். பெயிண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. எந்த செலவு இல்லைங்கன்னா நேரில் வாங்க. இது நம்ம ஆஃபீஸ் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 3,25,000 வெரிஃபைல் கொடுத்துடலாங்க. 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. நேரில் வாங்க, பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. நான் இது 2008 மாடல் ஸ்விஃப்ட்டுங்கண்ணா. இது விஎக்ஸ்ஐங்க, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இது ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இது எஃப்சி பார்த்தீங்கன்னா 28 வரை கரண்டில் இருக்குதுங்க. இதுக்கு ஏற்கனவே இந்த வண்டி வீடியோவில் போட்டிருப்பேங்கண்ணா. பாருங்கள், ரொம்ப வண்டி தெளிவாக இருக்கும். இது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்கண்ணா. நாலுமே ஆவரேஜாக ஒரு 80% இருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இது 4 பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாம் வந்துருங்க. செட்டிலிருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துருங்கண்ணா. சீட் கவர்லேருந்து எல்லாம் பக்கா தெளிவாக இருக்குங்கண்ணா. பெட்ரோல் வண்டி. மைலேஜ் 20 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் குறையாதுங்கண்ணா. மைலேஜ் பெட்ரோல்லையே வண்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், பேக் சீட் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. 28 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குங்க. பாருங்கள், ஸ்டெப்னி டயரு எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க. அதான் ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப்போ இது இருக்காதுங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. 2008 மாடலுங்க. எஃப்சி கரண்டில் இருக்குது. இது நான் வந்து டயரு 80% இருக்குங்க. ஆனால் டயர் 4மே புது டயருங்க. இது பெட்ரோல் வண்டிங்க. 2008 2 ஓனர் கண்டிஷன். 92,000 ஓடிக்குங்க. நம்ம ஆஃபீஸில் இது வெரி ஃபைனல் 2,40,000 கொடுத்துடலாங்கண்ணா. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கண்ணா, எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2009 ஸ்விஃப்ட் டிசைர் பிளாக் கலருங்கண்ணா. 5 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. இது பெட்ரோல் வண்டிங்க. இது லோ பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்கண்ணா. சென்னை நம்பர் தான். நான் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர் ஒரு 60% இருக்குங்கண்ணா. இது 4 பவர் விண்டோ வந்துருங்க. விஎக்ஸ்ஐ ஸ்விஃப்ட்டுங்க. டிசைரு, ஸ்விஃப்ட் டிசைருங்க. பிளாக் கலரு, பெட்ரோல் வண்டிங்க. கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஆல்டோ 800 பட்ஜெட்டுக்கு இது கொடுக்கலாங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,22,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு, ஓடி இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. சீட் கவர்லாம் பாருங்கள், பக்கா தெளிவாக இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இது டிக்கி பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். வெளியில் இது போகிற போது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நீட்டாக எவ்வளோ அகலம் இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்கண்ணா. ரொம்ப தெளிவான வண்டிங்கன்னா பெட்ரோல் வண்டி, ஸ்விஃப்ட் டிசைர் வண்டிங்க. பிளாக் கலரு, சென்னை நம்பருங்க. 2 ஓனர் கண்டிஷன். இது 5 வருஷம் 2030 வரைக்கும் கரண்டில் இருக்குதுன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 2,20,000 வெரிஃபைனல் கொடுத்துர்லாங்கண்ணா. வாங்க, நேரில் வாங்க, ஓடி பாருங்கள். வண்டி எல்லா வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வண்டி பிடிச்சிருக்கும். வண்டி இந்த வண்டி போக மற்ற வண்டி எது வேணாலும் நீங்கள் அப்படி வாங்கினா, நேரில் வாங்கினா உங்களுக்கு வெளியில் இருந்தாலும் நான் எடுத்து பண்ணித்தரேங்க. பெஸ்ட்டான ரேட்டுக்கு எந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியும் பண்ணித்தரேங்க. வாழ்க வளமுடன்.